ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மைதாவை பயன்படுத்தி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவும் ஆயிலும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவும் ஆயிலும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறி வரட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. இது ஒரு சப்பாத்தி கட்டியில் நல்லா நம்ம உருட்டிக்கலாம். இது போல் 4 பீஸாக ஒரே ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேங்க. இது போல் எல்லாத்தையும் நல்லா உருண்டைகளாக பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காயக்கூடாது. இப்போ ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம உருட்டின பிறகு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இதே போல் நம்ம மீதி இருக்கிற 3 உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்று எடுத்து வச்சுட்டு இது போல் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மேலே வச்சிடலாங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இது போல் நீங்கள் ஈவனாக எடுத்து வச்சுருங்க. இது போல் எல்லாத்தையும் எடுத்து வச்ச பிறகு நம்ம சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்டிக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெலிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும், ஹார்டாயிரும். அதனால் ரொம்ப மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ண பிறகு இது போல் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். இது போல் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த ஷேப் வந்துடும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போல் செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. இது நம்ம ஆயிலில் பொரிச்சிட வேண்டியது தாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாங்க. ஒரு சைடு வெந்தோடனே மறு சைடு இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக உருட்டுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. கொஞ்சம் மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாயிரும். அப்புறம் உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இது போல் மெலிசாக உருட்டிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவில் உப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஸ்நாக்ஸில் கொஞ்சமாக நம்ம தூவிக்கலாங்க. அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிருச்சுங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.